கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஏற்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிஐ அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரூரில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமிபுரம் பகுதி மக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்தவர்கள், மருத்துவர்கள், உயிரிழந்த குடும்பத்தாரின், காவல்துறையினர், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என பலரிடம் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த சிபிஐ அதிகாரிகள் இந்த நிலையில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தடவியல் துறை அதிகாரிகளும், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அதிகாரிகளும் 10க்கும் மேற்பட்டோர் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியான சம்பவ இடத்தில் உயர் ரக தொழில்நுட்ப கேமராவுடன் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய வாகனத்தை கொண்டு வரப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் மற்றும் தடவியல் துறை அதிகாரிகளும் வாகனத்தை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் வருகின்ற 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சமன் வழங்கியுள்ள நிலையில் தற்போது சிபிஐ விசாரணை தீவிரமெடுத்துள்ளது கரூரில் பரவலாக மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.